ஹலோ பேட் வாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் பற்றின 2 நியூஸை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரிக்காக டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதோட பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி பற்றி பார்த்துக்கலாம். ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா டெல்லி வர சொல்லியிருந்தாங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டோட போட்டு டெல்லிக்கு போயிருந்தாரு. செம்ம மாசான லுக்கில் பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி டெல்லி போயிட்டாரு. சிபிஐ ஆஃபீஸ் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போச்சு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா என்கொயரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக போச்சு. அது என்ன நடந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ல மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் தான் இருக்கும். அந்த என்கொயரி பார்த்தீங்கன்னா நாளைக்குமே வர சொல்லியிருந்தாங்க. நாளைக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி வந்து தொடரும். இந்த என்கொயரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததில்ல நம்ம பிரச்சாரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்டாம்பேட்டில் பார்த்தீங்கன்னா 41 இறந்து போகிறாங்க. அதுக்கான ஒரு சிபிஐ என்கொயரி தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை சந்தேகம் இருக்கான்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான என்கொயரி வச்சுருக்காங்க. அந்த என்கொயரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜய் வர சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அப்புறம் பிஸியாக இவங்களாம் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இன்ட்ரோகேஷன் நடந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா நாளைக்குமே பார்த்தீங்கன்னா சிபிஐ டெல்லி என்கொயரி பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா என்கொயரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தளபதி விஜயோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் மூவி பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா வேணும்னே பார்த்தீங்கன்னா கேஸை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி வந்து நம்ம ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பீல் போட்டிருக்காங்க இயரிங்கு. ஸோ எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து கேஸ் எடுக்கணும் எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபைல் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எங்களோட வாதத்தையும் கேட்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, கேஸ் ஜட்ஜ்மெண்ட் தரக்கூடாது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ ஜனநாயக டீம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து யூஏ கொடுத்தாங்களே, அது வந்து யூஏ வந்து எங்களுக்கு அதே வந்து கொடுக்கணும், படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் சைட் பாதம் கேட்டதாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த படத்துக்கும் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடையாது. இது மாதிரி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு இந்த லெவல் சுப்ரீம் கோர்ட் லெவலே போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பாலிட்டிக்கல் வரல, பாலிட்டிக்கல் வரனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அது மாதிரி இது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான், பிஜேபி கொடுக்குற ஒரு ப்ராப்ளமாக தான் இது பார்க்கும்போது தெரியுது. இது இப்போ என்ன காங்கிரஸ் கூட நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனநாயகம் டீம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இயரிங் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இவங்க வந்து பெட்டிஷன் போட்டதுனால எங்கள் வாதத்தை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுனால பார்த்தீங்கன்னா அது தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் கோர்ட்டில் லீவ் விட்ருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி பிளான் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் படி பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ தளபதி விஜயோட படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.